நண்பர்களே, குச்சல்ல ஒரு ஆள் படுத்து கிடக்கு. என்ன படுத்தாச்சு குச்சல்ல? ஆமா, இது குச்சல் கிடையாதுப்பா. இது என்ன பரனு. பரன். அந்த காலத்துல இதுதான், அந்த காலத்து மக்களுக்கு இதுதான் வீடு. சரி சரி. மத்தியா இது மச்சி வீடு, அதுக்கு மாடி வீடு இந்த மாதிரி இருக்கு. என்னன்னா வேலை முடிச்சுங்கன்னா காவ காத்து படுத்து கிடங்க. எதுக்குண்ணே? ஆடு மாடெல்லாம் அந்த பொடி வழி அந்த சைடு ஓடி மேயத்துக்கு போவோம். பூரா பயிர் உள்ள இப்ப 2 இலை குடுத்து விட்டுருக்கு. பூரா குடுத்த போய் முட்டு விட்டா கடிச்சிட்டு போயிருது. பூரா வாழை வளராம நாசமா போயிடும். அதான் காவ காத்து கிடக்காங்கன்னா காத்து கொள்ள காத்து வருதுண்ணே. அப்படியே எப்பப்பா கொஞ்ச நேரம் படுத்தோட கண்டு வசந்தேன். ஆடு வந்துட்டேன் தெரியல, வந்துட்டேன் பாரு. ஆடுலாம் வரல, ஆடு ஓடிருக்கோம். ஆட காலி பண்ணி போடுவோம். நம்மள பயிர் நாங்க பாதுகாக்கணும்னா வைத்தியக்காரன் மகனு காவ காக்கணும். என்ன தார்பா போட்டு வச்சிருக்கா குச்சல்ல மேல? இது வந்து என்னன்னா இப்ப காத்து காலம் பத்தியா, காத்து காலத்துல போட்டு வச்ச குச்சில உள்ள இந்த ஓலை எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே தூக்கி மலத்தி போட்டு போகுது. மலத்தி போட்டு போகுது. இப்ப என்னன்னா இது தார்பா போட்டு மேலோடி போச்சு கெட்டியாச்சுன்னா அபாட்டி இருக்கும். சரி, அப்ப கம்பு செடியா எடுத்து தூக்கி மாத்தானே? கம்பு நம்ம செடியா தான் இருக்கு. கம்பு செடியா இருக்குது. இந்த ஓலை இருக்கல உள்ள ஓலையை வந்து தூக்கி இப்படி போகும்போது ஸ்லேடு புக்கு பரட்டினமா இப்படி இருக்கும். அதுவே பரட்டி போட்டுருதுன்னா நமக்கு உள்ள வந்து மழை பெஞ்சு சாரல் விடும். சரி. ரெண்டாவது உள்ள நல்லா இருக்காது, சௌரியம் இருக்காது. பிறகு ஓலை பிஞ்சு நாசமா போயிடும், குச்சிலே நாசமா போயிடும். முன்னாடி உள்ள காலத்துல இதுல வந்து காட்டுல தான் இருப்பாங்களே. முன்னாடி உள்ள காலங்கள்ல வந்து அந்த ஆதி காலத்துல வந்து வாழ்ந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த மரம் செடி கொடியெல்லாம் மானத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இப்படி ஒரு பரணம் வச்சு காடுகள்ல வந்து இந்த பாறையில எல்லாம் வந்து பாறையை சூடு பண்ணி பாறையில ஓட்டை போட்டு அதுல நெல்லை குத்தி சாப்பிட்டு பாறையிலே அந்த சூட்டுல காய்கறிகளை வத்தல் வித்தெல்லாம் வறுத்து எடுத்து அந்த தீ மூட்டி கல்லை உரைச்சி தீ மூட்டி அதுல சுட்டு பிறக்கி எடுத்து சாப்பிட்டு அப்படி வாழ்ந்த காலங்கள் தானே. அந்த மாதிரி காலம் அப்படி வாழ்க்கை வாழணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. காட்டுக்குள்ளே காட்டுவாசி மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த இயற்கை சார்ந்த நமக்கு கிடைக்கிற இந்த உணவு, இந்த மாம்பழம், கொய்யாவா, அது இதுன்னு ஏகப்பட்ட பல வகைகள் எல்லாம் அந்த காடுகள்ல தன்னால பழுத்து கிடக்கு. சரி சரி. எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டு உண்டு உறங்கி வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அது நிறைவேறுமா? காலம் கலிகாலம் ஆகி போச்சு. ஏன்னா இந்த குச்சல் எப்படி சரி பண்ண நல்லா கரெக்டா பண்ணதெல்லாம் ஃபுல்லா கட்டுதான் கட்ட கம்பு இருக்கலாம். கட்ட கம்பு தான் மூலதனம். சரி சரி. இந்த பெரிய கம்பு பார்க்க கூடாது. கட்ட கம்பு தனி, இது தனி. சரி சரி. இது வந்து பலனுக்குள்ளது, இது குச்சலுக்குள்ளது. மேல போட்டாச்சா இது தனி செட்டு. புரியுதா? 4 கம்பு தனியா இருக்கும், 4 கம்பு தனியா இருக்கும். 4 8 கம்பு இருக்கும் இதுல. சரி சரி. இத வச்சு கட்டியாச்சு அப்படின்னா இதுல ஃபுல்லா லைனா வந்து வாழவாரி கம்பு இந்த வாழவாரி. வாழவாரியில கழிஞ்ச கம்பு பூரா தூக்கி மேல போட்டு இதுக்கு மேல பெரிய அட்டை மம்மட்டி எல்லாம் கேட்க நமக்கு எக்குள்ளே கிடக்கும், எவனும் தூக்கிட்டு போயிட முடியாது. ரெண்டாவது கல்லு இருக்கா, மம்மட்டி நம்ம பாதுகாப்புல இருக்கும். களவன்ட்டு போயிருவாங்க. ஒரு மம்மட்டி போயிட்டுனா அடுத்த நாள் பொழப்பு வச்சு மம்மட்டி வந்து நம்ம எப்பவுமே நம்ம கை தாங்கல்லே கிடக்கும். இது என்ன தொங்கிட்டு கிடக்கு? இது வந்து நம்ம கை பிடிச்சிட்டு எந்திக்கும் போது நம்ம டக்குன்னு எந்திக்கணும்னா இதை பிடிச்சி இப்படி இழுத்தாச்சு மேல எந்திரலாம். கீழே விடாதா குச்சல்? குச்சல் கீழே விடாது. நம்ம கை பலம் தெரியுங்களா? குச்சல வந்து நம்ம பிடிக்கிற பிடியில இதெல்லாம் அந்த நார்ல போட்டுருக்காங்க. இது வந்து சும்மா நம்ம இந்த இப்ப தடகடை வாழைக்கு ஏதாவது இந்த எடை கட்டுவோம்ல, அதுக்கு கட்டுறதுக்கு. ரெண்டாவது இந்த ஓலைகளை கட்டுறதுக்கு ஏதாவது கெட்டதுக்கு நம்ம பயன்படுத்தி. ஏன்னா இது வெளியில கிடந்தாச்சு அப்படின்னா வெயில்ல கரையம் பிடிச்சு நாசமா போயிடும். பாதுகாப்பு லேசா இதுல தண்ணியில நினைச்சா போதும், நல்லா கயிறு மாதிரி நல்லா டெம்பரா முறுக்கியாச்சு நிக்கும். சரி சரி. அதனால நம்ம சின்ன சின்ன இந்த வைக்க கட்டுக்கு இந்த புல்லு கட்டுக்கு மாட்டுக்கு புல்லு இருக்கணும். ஏன் வாழை சத்துல இதெல்லாம் கட்டு போனா கட்டும் போது நம்ம சத்து எல்லாம் சாதாரண கிடைக்காது. சரி சரி. பாதுகாப்பா வச்சுன்னா 1 வருஷத்துக்கு இது உதவும். சும்மா இந்த விதம் சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. கீழே போட்டா கரையம் பிடிச்சிடும், கட்டி வச்சு அது 1 வருஷத்துக்கு உதவும். சரி சரி. 1 வருஷம் ஓடும். அதனாலதான் அசால்ட்டா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. மாங்காய் நடந்தது பூரா பொடி மாங்காய் கீழே விழுந்து போச்சு. மாங்காய் நிறைய இடத்துல கொத்து கொத்தா கிடக்கணும் மேல. அம்மா கறிக்கு வேட்டை இருக்க பொடி காயா இருக்குண்ணா. பெரிய மாமரம் மாதிரி இருக்கு. பொடியா காய்க்கு. நானும் எவ்வளவு பெரிய மாமரம் நானும் வசமா காய்க்கணும்னு நினைச்சேன். வைக்கலாம் சின்ன வைக்கும் போது கடைக்காரன் சொல்லிட்டான் மாங்காய் நல்லா தானிப்பா இருக்கும், நல்ல நாட்டு மாங்காய் பெரிய நல்ல பரு மாங்காய் வரும்ட்டான். மாமரம் தான் பரு மாமரமா இருந்துச்சு. செத்தியோட சீத்துன்னு விழுது. கடைக்காரன் ஏமாத்திட்டான். இதனால ஒட்டு மரம் காணும்ல, ஒட்டு மரம் தான் எல்லாமே ஒட்டுன்னா அவன் ஒரு ரகத்தை சொல்லுவான். அல்போன்சா அது இதுன்னுட்டு பல மாங்காவால தெரியாத வகையெல்லாம் சொல்லுவான். அது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பேருக்கும் ஒண்ணு மாங்காய் தான். ஆனா அவன் ரகத்தை சொல்லும் போது இவ்வளவு பெரிய காய் வரும், இனிப்பு அப்படி இருக்கும். வெட்டி பார்த்தா அவ்வளவு புழுதான் இருக்கு. ஒட்டு மாமரம்லாம் நம்ம எல்லாமே நமக்கு நம்பிக்கை இல்லை.
சரி இந்த மாமரம் நம்மளை ஏமாத்திட்டு கடைக்காரன் நம்ப மட்டும் இது விளைஞ்ச காய்ங்க. ஆனா நிறைய காய் கிடக்கணே எனக்கு இதுதான் இது விளைஞ்ச காயா போய் இதுதான் இந்த சைஸ் தான். கடைக்காரன்ட்ட வந்து கொடுத்தா பிஞ்சு காய் கொண்டு வந்துருக்கீங்க. ஐயா என் மரத்துல கிடக்குதே எவ்வளவு பைசாண்டு என்ன நம்ப முடியுக்கா? அவன் என்ன சொல்ல நம்ப முடியாது. அந்த என்ன போட்டு கிடந்து நாங்க வீட்டுக்கு கிடைச்சோம்னா இது காய போட்டு வத்தலாக்கிடும். வத்தலாக்கி எந்தையாவது சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிக்க வத்தல் போடாது. இப்போ அந்த கூட்டு குழம்பு உள்ள போட்டாச்சுன்னா கொஞ்சம் மனமா இருக்கும். சரி சரி புளிப்பு போட்டோம்னா இப்போ போட்டுக்கலாம். அது ஒரு பழைய காலத்துல பாட்டி மாவர்கள்லாம் சொல்லி தந்தது. எந்த பொருளுமே வந்து வீணாக கூடாது. அதுக்கு அடுத்த பக்குவம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் என் தாத்தா பாட்டி காலங்களே சொல்லி தந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில நாங்க வீடுகள்ல என் பொண்டாட்டிட்டு சொல்லுவேன். சில நேரம் மாச்சப்பட்டு செய்யமுட்டா குளத்துல தூக்கி போட்டுருவா. சரி சரி வீட்டு முன்னா குளம் நடக்கலாம் அங்கதி போட்டுருவா. தெரியாம நான் சில நேரம் உட்கார்ந்து இருந்து நானாவது சீனியரிக்காவெல்லாம் வெட்டி கொடுப்பேன். மாங்காவெல்லாம் நம்ம கீத்து போட்டு வெட்டி பொடி பொடியா வெட்டி இதை காய வச்சு உப்பு போட்டு வச்சாச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி வச்சா மாங்காய் ஒதுக்காக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சாலும் போட்டுக்கலாம். ஒரு நாள் போட்டா அப்படியே இதுல எவ்வளவு மாங்காய் அடக்கு 10 மாங்காய் போட்டா போதுமா? இங்கதான் 1000 கணக்குல அடக்க மாங்காய். சரி ரைட்டு பாப்போம். சரி ஒரு நாள் இந்த பதனுக்கு வாங்க வந்து எல்லாம் சேர்ந்து வாங்க. ஒரு நாள் இந்த மாமத்தை மூட்டில கொஞ்சம் சோறு பொங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், சரி படுப்போம். இன்னும் நான் மேல படுத்துட்டு தான் நீங்க எல்லாம் கீழே படுங்க. அடுப்புனா தான் இருக்கு எங்கேயும் போட்டேன். இதுல காப்பி போடணும் சோறு பொங்கணும்னா அங்க வைக்கணும். சரி உள்ள வச்சுக்கலாம். பெரிய பெரிய எத்தனை மாமரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாமரம் இருக்கு. அப்படி உள்ள வெயிலே விடாது. உள்ள பாத்தீங்கன்னா வெயிலே இன்னும் பாக்கலாம். போய் வெயிலே இருக்காது. லேசா தூத்துட்டு உள்ள உட்காந்தாச்சுன்னா போதும் வீடு தோத்து போவோம். வீடு தோத்துரும். அப்படி இயற்கை காத்து வருதுல காத்துலாம் நம்ம சுவாசிச்சு இருந்துகிட்டு அது ஒரு சுவாசம். அந்த சுவாசத்தை இயற்கையில நம்ம சுவாசிக்க உடம்புல இருக்க நோயெல்லாம் செத்து போயிடும். நோயின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அத்தனை பேருக்குமே மருந்து இந்த காடுகள் தான். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மலையா திருநெல்வேலில இருந்து பார்த்தா தெரியும்டுக்க தெரியாது. திருநெல்வேலில இருந்து சிட்டில இருந்து எட்டி பார்த்தா இந்த மலை தெரியாது. சொர்க்க பூமியை நமக்கு கிடைச்ச பெரிய வரம். ஆட்டோமேட்டிக் தான் நன்றி. வேற யாரும் இவ்வளவு தூரத்துல இருக்க மலை பக்கத்துல வீட்டு முத்தத்துல இந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு சொர்க்கம். சரி வாங்க பாப்போம்.